நமது காவல் மரம் பற்றி எரிகிறது அரசே. என்ன சொல்கிறீர்கள் தளபதி? இவ்வளவு கட்டுக்காவலை மீறி நம் காவல் மரத்தை எரித்தவன் யார்? யாரவன்? எரித்தது நான் தான். வெட்டுகிறேன். ஏய், எரித்தது நான் தான். காவல் மரத்தை எரித்த நான் கயவனா? அல்லது ஓரறிவுள்ள மரத்திற்காக ஆறறிவுள்ள பெண்ணை கொண்ட நீ கயவனா? மகிழா, ஏழில் மலையை ஆளும் அரசனிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய், மறந்து விடாதே. அரசனிடம் தானே பேசுகிறேன், ஆண்டவனிடமா பேசுகிறேன்? இந்த கொடுமையை செய்தவன் ஆண்டவனே ஆனாலும் அவனுக்கும் இதே தான் கதி. உன் மனைவி செய்த தவறுக்காக நீ வருந்த வேண்டும். அதை விடுத்து மன்னனே அதிர்ந்து பேசுகிறாயா? குடிப்புறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் படிவென்று வேந்தன் தொழில் என்ற வள்ளுவன் வாக்கை மறந்து விட்டாயோ? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்ற அதே வள்ளுவன் வாக்கை நீதான் மறந்து விட்டாய். அறநெழுக்கா தள்ளவை நீக்கி மரநெழுக்கா மானமுடைய அரசு ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் இல்லாமல் அறமல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன். அந்த அரசனின் கடமைதானே நானும் செய்தேன். மக்களுக்கு பெருங்கொடுமைகளை இழைத்துவிட்டு குரல் கூறி தப்பிக்காதே. உன்னை நம்பி மதி இழப்பவன் இல்லை இந்த மகிழன். காற்றும் நதியும் நீரும் நெருப்பும் இயற்கையின் கொடை இணைத்தும் சொந்தம் கொண்டாட நீயா? ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒவ்வொரு மரம் காவல் மரமாக கருதப்படும். அதை ஆபத்தில்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது மன்னனின் கடமை. நீ அதையும் தாண்டி அந்த மரத்தில் உள்ள கனியை தின்றதற்காக எத்தனையோ பேரை கொண்டிருக்கிறாய். அதிலும் என் மனைவி நிறைமாத கர்ப்பி, அவளை கொன்றாயே, இது பாவத்திலும் பெரும்பாவம். மகிழா, போதும், நிறுத்து. தயாராக இல்லை. வா. மகிழா, நான் கண்ட கனவு மெய்யாகிவிட்டது. என் கடிமரம் எரிந்து கொண்டிருக்கிறது. என் கடிமரம் எரிந்த போதே நான் எத்தகைய தீங்கு செய்திருக்கேன் என்பதை உணர முடிகிறது. இனியும் நான் வாழ தயாராக இல்லை. என்னை கொன்றுவிடு மகிழா, என்னை கொன்றுவிடு, கொன்றுவிடு மகிழா, கொன்றுவிடு மகிழா. மகிழா, நான் செய்த தவறுக்காக நீ என்னை கொண்டிருக்கலாம். ஆனால் என் கடிமரத்தை எரித்து என் குலத்தையே நாசம் செய்து விட்டாய். உன்னை நாணவம் பிடித்தவன். ஓரறிவுள்ள மரத்தின் கடியை தின்றதற்காக ஆறறிவுள்ள பெண்ணை கொன்றவன் மாய்ந்தான். குளம் அழிந்தது, கொட்டம் அழிந்தது. எந்த காலத்திலும் உயிருள்ள பொருளுக்காக மக்களை கொள்ளும் கைகள் மாண்டு போவார்கள். அடே மூடனே, இந்த மன்னனுக்காகத்தானே இத்தனை கொடுமைகளை செய்தாய். என் துறைவியையும் அவள் தந்தை கோசலையும் கொன்றாய். இதோ உன் மன்னவன் உயிர் காற்றில் கலக்கிறது பார். பார்த்து சத்து போ. அம்மா சைனி, நீ எவ்வளவு கூறியும் கேளாமல் உன்னை தந்தை எடுத்து விட்டு சென்று பெரும் தவறு இழைத்து விட்டேனே. இந்த உலகிலே சிறந்த இடம் பிறந்த இடம்தான் என்று நினைத்தது உண்டு. உன் வழக்கிலே உன்னை உன் பண்ணே பழிவாங்கி விட்டது கண்ணே. அதிகாரம் எப்போதும் தன்னலத்தை பற்றியே சிந்திக்கிறது. இந்நாட்டின் அமைச்சனையும் அவள் மகளையும் கொன்றது இந்த அதிகாரம். அடே, நான் யார்? வேறு குலத்தில் பிறந்தவன். இன்று என் மன்னனுக்கு மெய்க்காவலாக இருக்கிறேன். நாளை அவனுக்கு ஒரு ஆபத்து.